மல்லிகைப்பூ நமது தோட்டத்திலும் இல்லை, நான் கடையிலும் வாங்கவில்லை. பிறகு எப்படி இங்கே மல்லிகை மல்லிகை மல்லிகைச்சாரம் எப்படி என் பைக்குள் வந்தது? ஒருவேளை அந்த ராதா என்னை அணைத்த போது வந்திருக்குமோ? எப்படி என்னை அணைத்தாள்? கையை மெல்ல மல்லிகைப்பூவே, அந்த பெண்ணின் தலையிலிருந்து வந்திருப்பதால் நீ ஒரு தூது பொருளாகிவிட்டாய். உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாது. அம்மா, என் ராஜாத்தி எங்கன்னே பட்டுடும் போல இருக்கே. ராதா, உன்னை ஒரு தங்க சுரங்கமா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். பசையுள்ள பெரிய இடத்துல உன்னை கட்டி கொடுத்துட்டேன்னா என் கனவெல்லாம் நிறைவேறிடும்மா. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதானா? பணம் இருந்தா மட்டும் போதுமாக்கும். பணம்னா என்னமோ கேவலமா பேசுறிய. 3 எழுத்து வார்த்தை தாண்டி பணம். ஆனா 33 கோடி தேவர்களெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இருக்கு. ராதா, சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஒரு ஆசை. இடுப்புல சாதி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எங்க அப்பங்காலத்துல நடக்கல. அவர் ஒரு கோயில் பண்டாரம். உங்க அப்பாவை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது என் ஆசை நிறைவேறும்னு நினைச்சேன். அவரு என்னடான்னா, என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து இந்த வீட்டையும் கடனையும் வச்சுட்டு உன்னை என்னையும் அனாதை ஆக்கிட்டு போயிட்டார். ராதா, என் ஆசை நிறைவேறணும்னா உன்னை ஒரு கோடீஸ்வரனுக்கு கட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் கடனோ உடனோ பட்டு உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னத்துல மண்ணள்ளி போட்டுறாதடா கண்ணு. அக்கா, அவ கல்யாணத்தை பத்தி அவகிட்ட என்னக்கா கேள்வி? குதிரையை கேட்டா கடிவாளத்தை மாட்டுறாங்க. மாமா, எனக்கு இஷ்டம் இல்லாதவர் யாரா இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். பாத்தியாடா தம்பி, படிக்க வச்சதுனால வந்த வனிய. அம்மானு நீ இருக்கிற, மாமானு நான் இருக்கிறேன். 2 பேரும் பார்த்து சொல்ற இடத்துல கழுத்தை நீட்ட வேண்டியதானே அவ கடமை. நேற்று மறந்து மனவீசிய மலர் இன்று கருகிவிட்டது. மனிதனின் வாழ்க்கையும் இப்படித்தான். காரதேவனின் அணக்கரங்கள் பற்றி கருகிவிடுகிறது. நிரந்தரமாக நிலைத்து நிற்பது அவன் ஆற்றும் கடமை ஒன்றுதான். The path of duty is the way to glory. கடமையே வெற்றிக்கு வழி. மணி, come here. Sit up. உள்ள வரக்கூடாது. ராதா, புஸ்தகம் கீழே விழுந்தது கூட தெரியாம போறியே. சாரி சார். காதல் பிறந்த கதை. இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் இனிமே படிக்க கூடாது, தெரியுமா? அசிங்கமா இருக்கு. மனப்பயிற்சிக்கு முக்கியம். சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை ஒரு பூத கண்ணாடியின் மூலம் ஒன்று சேர்க்கும் போது அது பஞ்சை எரிக்கிறது. அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் போது அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ரயில் வண்டியை இழுத்துச் செல்லும் பலம் பெறுகிறது. அதே போல் சிதறி கிடக்கும் நம் மன அறையை ஒன்றுபடுத்தும் போது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும், மைக்கேல் ஏஞ்சல் போன்ற வான்புகள் கொண்ட சிற்பிகளும், கம்பன் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், சர் சி வி ராமன் போன்ற விஞ்ஞான மேதைகளும், நாகரிகம் வளர்த்த பல நல்லவர்களும் நம்மிடையே தோன்றுகின்றனர்.
சிட்டி என்ன இது கூண்டுல இருந்த குருவி பறந்து போச்சு சார். உன் மூளை தான் உன்னை விட்டு பறந்து போச்சு. நீ இந்த கிளாஸ்ல எத்தனை வருஷம் இருக்க? 2 வருஷமா இருக்கேன் சார். எங்க அண்ணன் 3 வருஷம். உங்க அப்பா? அப்பா ரெக்கார்ட் பிரேக், அவர் 4 வருஷம். சும்மா எத்தனை கிளாஸ் இருக்கிறானோ சார் உனக்கு. உங்க அப்பா ரெக்கார்டை நீ பிரேக் பண்ணிடுவ. நீ இந்த கிளாஸை விட்டு மாறவே போறதில்லை. மாணவர்களாக இருக்கும்போது சிரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுவார்கள். நம் எதிரிகள் நம்முடனே பிறந்து நமக்குள் ஊசலாடிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், அவை கண்ணுக்கு தெரியாதவை. அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. இந்த பாடத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். கிளாஸ் டிஸ்போஸ். சார் சார், உட்புற எதிரின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது? ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், MA ML D.Litt எக்கனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். அடேப்பா, நீ ப்ரொஃபசர் வீட்டு நாயா? நான் உங்க வீட்டுல ஒண்ணு திருட வரல, என்ன விட்டுடு. இனிமே நீ என் ஃப்ரெண்டு இல்ல? எவ்வளவு புஸ்தகங்கள், எவ்வளவு படிச்சிருக்காரு. அட ராதா, கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன். சேர்ந்திருக்க வேண்டிய 2 பொம்மைகளையும் பிரிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவு படிச்சவருக்கு இளமையும் இன்பமும் பிரிக்க முடியாதுங்கிறது ஏன் தெரியல? 2 பேரும் சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. கிருஷ்ணன் இந்த மூலையில் இருந்தான், ராதா அந்த மூலையில் இருந்தாள். யார் இருவரையும் ஒன்று சேர்த்தது? வேளை தானாக ஒன்று சேர்ந்திருப்பார்களோ? மணி, யாராவது வந்தார்களா?